சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட இந்த பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, மகர ராசி அன்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்துல என்ன மாதிரியான யோகங்கள் கிடைக்கும், என்ன மாதிரியான பலாபலன்கள் கிடைக்கும் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். அதுலயும் முக்கியமா இந்த பிப்ரவரி மாசத்துல குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு நேர்கதியில பயணம் பண்ண போறார். செவ்வாய் பகவானும் பெயர்ச்சியாகி வக்ர நிவர்த்தி அடைஞ்சு நேர்கதியில பயணம் பண்ண போறார். சூரிய பகவானை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த மாதத்துல உங்க ராசியோட அதிபதியான சனி பகவானோட இணைஞ்சு கும்பராசியில பயணம் பண்ண போறார். அதுவே சுக்கிர பகவானை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ராகுவும் சுக்கிரனும் ஒன்னா இணைஞ்சு மீன ராசியில பயணம் பண்ண போறாங்க. அதாவது இந்த பிப்ரவரி மாதத்துல நிறைய கிரகங்களோட மாற்றங்கள் தொடர்ச்சியா நடக்க இருக்குது. இந்த கிரக மாற்றங்களும் கிரக பெயர்ச்சிகளும் மகர ராசிக்காரங்களோட வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரும், ஏதாவது அதிர்ஷ்டத்தையும் திடீர் யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குமா? முக்கியமா நீங்க இது நாள் வரைக்கும் சந்திச்சுட்டு வரக்கூடிய பண நெருக்கடியில இருந்தும் கடன் சம்பந்தமான நெருக்கடிகள்ல இருந்தும் இந்த பிப்ரவரி மாசத்துலயாவது உங்களுக்கு விடுதலை அப்படிங்கிறது கிடைக்குமா? அப்படி இல்லைன்னா எல்லா மாதத்தையும் போல இந்த பிப்ரவரி மாதத்திலையும் உங்களுக்கு தோல்விகளும் அவமானங்களும் மட்டும்தான் கிடைக்குமா அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால மகர ராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணி அறகுறையா பார்த்துட்டு நமக்கெல்லாம் தலையெழுத்தே சரியில்லை, ராசி பலன் மட்டும் சரியாவா இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களை நீங்களே குறை சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காதீங்க. எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா, நம்ம வீடியோவை நீங்க முழுமையா பார்த்தா மட்டும்தான் இந்த வீடியோல நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கறதே உங்களுக்கு புரியும். அப்படி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்க வாழ்க்கையில ஒரு சில சின்ன சின்ன மாற்றங்களை நீங்க செஞ்சுக்கிட்டா கூட உங்களுக்கு வரக்கூடிய பெரிய அளவிலான ஆபத்துக்கள்ல இருந்து உங்களால தப்பிச்சுக்க முடியும். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன வாய்ப்புகளையும் ரொம்ப சூப்பரா உங்களால பயன்படுத்திக்க முடியும். அதனால மகர ராசி அன்பர்கள் உங்க மேல முழு நம்பிக்கையை வச்சு நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் பாக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. வீடியோ பிடிக்கல அப்படின்னாலும் பரவாயில்ல, டிஸ்லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. எத்தனை பேருக்கு நம்ம வீடியோ பிடிக்கல அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்குவேன். அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே நிறைய திறமைகள் இருந்தும் சமீப காலமா அதிர்ஷ்டமே கிடைக்காம துரதிர்ஷ்டசாலிகளா வாழ்ந்துட்டு வரக்கூடிய மகர ராசிக்காரங்க உங்க நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு விரயச்சனி முடிஞ்சு ஜென்ம சனியும் முடிஞ்சு தற்சமயம் பாத சனியும் முடிகிற கண்டிஷன்ல இருக்கீங்க. ஏழரை சனியோட ஆதிக்கத்துல இருந்து முழுமையா வெளியே வரக்கூடிய வெளிச்சத்தை பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல நீங்க இப்ப இருக்கீங்க. இந்த காலகட்டம் ஒரு சில மகர ராசிக்காரங்களுக்கு வாய்ப்புகளையும் ஒரு சில யோகங்களையும் உருவாக்கி கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனாலும் இன்னும் ஒரு சில மகர ராசிக்காரங்க இந்த நொடி வரைக்கும் வேதனைகளோட தான் வாழ்ந்துட்டு வரீங்க. பண நெருக்கடியை தான் தொடர்ச்சியா சந்திச்சுட்டே வரீங்க. கடன் சம்பந்தமான அதிகப்படியான நெருக்கடி அப்படிங்கிறது உங்களை நிம்மதியா வாழ விடாம துரத்தி அடிச்சுக்கிட்டே இருக்கு. முக்கியமா ஒரு சில மகர ராசிக்காரங்க தொடர்ச்சியான குடும்ப பிரச்சனைகளையும் குடும்ப சண்டைகளையும் சந்திச்சுட்டு வரீங்க. இன்னும் ஒரு சில மகர ராசிக்காரங்க பெரிய அளவிலான உடல் ஆரோக்கிய பாதிப்புகளை சந்திச்சு தொடர்ச்சியான மருத்துவ செலவுகளையும் இப்போ வரைக்கும் சந்திச்சுக்கிட்டே வரீங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது என்னதான் ஏழரை சனி உங்களை விட்டு விலக போகுது அப்படின்னாலும் உங்களுக்கு இப்போ வரைக்கும் முழுமையான விடுதலையோ அல்லது முழுமையான மகிழ்ச்சியோ கிடைக்கவே இல்லை அப்படின்னு அடிச்சு சொல்லலாம். மகர ராசிக்காரங்க ஒரு 100 பேரை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல 1-2 பேருக்கு மட்டும்தான் வாழ்க்கையில சின்ன சின்ன மாற்றங்கள் சின்ன சின்ன யோகங்கள் அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. மிச்சம் இருக்கிற 98 மகர ராசிக்காரங்களும் தொடர்ச்சியா கஷ்டங்களை மட்டும்தான் அனுபவிச்சுட்டு வரீங்க. நிறைய வேதனைகளையும் தொடர்ச்சியா சந்திச்சிட்டே வரீங்க அப்படின்னு சொல்லுவேன். இப்படி ஒரு நெருக்கடியான சூழல்ல இந்த பிப்ரவரி மாதத்துல மகர ராசி அன்பர்கள் என்னென்ன விஷயங்களை எதிர்பார்க்கலாம், என்னென்ன விஷயங்களை துணிஞ்சு செய்யலாம், எந்தெந்த விஷயங்களை செய்யவே கூடாது, எந்தெந்த விஷயங்கள்ல மகர ராசி அன்பர்கள் ரொம்பவே எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்கணும் அப்படிங்கறத பத்தி எல்லாம் இந்த பதிவுல பார்க்கலாம். அந்த வகையில இந்த பிப்ரவரி மாதத்தோட கிரக அமைப்புகளை வச்சு ஆராய்ச்சி பார்க்கும்போது கலவையான சற்று சுமாரான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாவே இந்த பிப்ரவரி மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா, இந்த பிப்ரவரி மாதத்தோட தொடக்கத்துல உங்க ராசிக்கு அஷ்டமாதிபதியா இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களோட ஜென்ம ராசியான மகர ராசியில உட்கார்ந்துப்பார். அதுவே பிப்ரவரி மாதத்தோட பிற்பகுதியில சூரிய பகவான் உங்களோட குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பராசிக்கு பயிற்சியாகி சனி பகவானோட இணைஞ்சு சஞ்சாரம் பண்ணுவார். பொதுவா மகர ராசியை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் அஷ்டமாதிபதி அப்படிங்கறதால அவர் எந்த வீட்டுல உட்கார்ந்தாலும் சரி சூரிய பகவான் மூலமா உங்களுக்கு பெரிய அளவுல யோகங்களோ அதிர்ஷ்டங்களோ கிடைக்காது. அஷ்டமாதிபதி உங்களோட ஜென்ம ராசியில இருக்காரு அப்படின்னா நிறைய உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் உங்களுக்கு ஏற்படும். நோய் நொடிகள்ல சிக்கி தவிக்கக்கூடிய ஒரு சூழலை கட்டாயமா ஏற்படுத்துவார். அதுவே 2வது வீடான பணவரவை குறிக்கக்கூடிய கும்பராசியில இருக்காரு அப்படின்னா பண நெருக்கடியை ஏற்படுத்துவார். பணம் உங்க கைகளுக்கு வந்து சேர்றதுல நிறைய தடைகளை ஏற்படுத்துவார். நீங்க என்னதான் முட்டி மோதி மாடா கடந்து உழைச்சாலும் சரி பணம் உங்க கைகளுக்கு அவ்வளவு சுலபத்துல
வந்து சேராது. நீங்க யாருக்காவது பணத்தை கொடுத்திருக்கீங்க, உங்க பணம் வேற யாருக்கிட்டயாவது இருக்குது அப்படின்னாலும் அந்த பணத்தை கூட அவ்வளவு சுலபமா உங்களால திருப்பி வாங்க முடியாது. மொத்தத்துல பண தட்டுப்பாடு அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா இருந்துகிட்டே இருக்கும். அப்படி பார்க்கும்போது சூரிய பகவான் மாதத்தோட தொடக்கத்துல உங்களோட ஜென்மராசியில உட்கார்ந்துப்பார், மாதத்தோட பிற்பகுதியில உங்களோட இரண்டாவது வீடான கும்பராசியில உட்கார்ந்துருப்பார். அப்படிங்கிற காரணத்தால இந்த மாதம் முழுக்கவே உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் அப்படிங்கிறது உங்களை விடாம துரத்திக்கிட்டே இருக்கும். ஒரு சிலருக்கு காய்ச்சல், தலைவலி, சைனஸ் இந்த மாதிரியான பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு ரத்த கொதிப்பு, சர்க்கரை வியாதி, கண் சம்பந்தமான வியாதிகள், நுரையீரல் சம்பந்தமான வியாதிகள் அப்படின்னு பெரிய அளவிலான பாதிப்புகள் கூட இந்த காலகட்டத்தில் கட்டாயமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதனால மகர ராசி அன்பர்கள் இந்த பிப்ரவரி மாதம் முழுக்கவே உடல் ஆரோக்கியத்துல அதிகபட்ச கவனத்தோட இருங்க. கவனக்குறைவா செயல்படாதீங்க. சின்ன சின்ன உடல் ஆரோக்கிய பாதிப்புகளா இருந்தாலும் சரி, அந்த பாதிப்புகளுக்கு உடனடியா சிகிச்சை எடுத்துக்க முயற்சி பண்ணுங்க. சிகிச்சைகளை தள்ளி போடாதீங்க. முக்கியமா அஷ்டமாதிபதி உங்களோட ஜென்ம ராசியில இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களோட மன உறுதியை முழுமையா காலி பண்ணிடுவார். உங்ககிட்ட இருக்கிற தன்னம்பிக்கையையும் முழுமையா ஓச்சி விட்டுருவார். அதனால இந்த பிப்ரவரி மாசத்துல நீங்க எந்த ஒரு காரியத்துல இறங்கினாலும் சரி, அந்த காரியத்துல ஒரு பிடிப்பு இல்லாம நீங்க செயல்படக்கூடிய ஒரு சூழல் தான் கட்டாயமா இருக்கும். முழு நம்பிக்கையோட, முழு தன்னம்பிக்கையோட நீங்க ஒரு காரியத்துல இறங்கவே மாட்டீங்க. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரி, ஒரு சஞ்சலம், மனக்குழப்பம், மனக்கவலை அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா இருந்துகிட்டே இருக்கும். துணிச்சலா நின்னு எவ்வளவு பெரிய எதிர்ப்புகள் வந்தாலும் சரி, நம்மளால இந்த காரியத்தை செஞ்சு முடிக்க முடியும் அப்படிங்கிற செல்ஃப் கான்பிடன்ஸ் உங்ககிட்ட சுத்தமா இந்த மாசத்துல இருக்காது அப்படின்னு சொல்லுவேன். இதனால மகர ராசி அன்பர்கள் இந்த பிப்ரவரி மாசத்துல எந்த ஒரு புதிய முயற்சியிலையும் இறங்காதீங்க. சொந்தமா தொழில் ஆரம்பிக்கிறது, இருக்கிற தொழிலை விரிவுபடுத்துறது, அப்படி இல்லைன்னா தொழில கிளைகள் ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே இன்னும் கொஞ்ச நாளைக்கு ஒத்தி வச்சிருங்க. கூட்டு சேர்ந்து தொழில் செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவோட இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரியான எண்ணத்தையும் இன்னும் கொஞ்ச நாளைக்கு ஒத்தி வச்சிருங்க அப்படின்னு சொல்லுவேன். அதே சமயம் இந்த மாசத்துல உங்களுக்கு என்னதான் தன்னம்பிக்கை இல்லாமலேயே போனாலும் உங்க ராசியோட அதிபதியான சனி பகவான் இரண்டாவது வீட்டுல இருப்பாரு அப்படிங்கிற காரணத்தால குடும்பத்துக்கிட்ட இருந்து உங்களுக்கு நல்ல விதமான சப்போர்ட் அப்படிங்கிறது கிடைச்சுக்கிட்டே இருக்கும். நீங்க திருமணமானவங்களா இருக்கீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை துணை உங்களுக்கு முழு அளவுல சப்போர்ட்டா இருப்பாங்க. நீங்க சோர்ந்து போகக்கூடிய காலகட்டங்கள்லயும், உடைஞ்சு போகக்கூடிய காலகட்டங்கள்லயும் அவங்களோட வார்த்தைகள் உங்களுக்கு ஒரு பூஸ்ட் கண்டிப்பா கொடுக்கும். ஒரு சில மகர ராசி அன்பர்கள் உங்க வாழ்க்கை துணை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தைரியத்தாலேயே தொழிலையும் வியாபாரத்திலையும் சாதனைகளை செய்யறதுக்கு கூட இந்த பிப்ரவரி மாசத்துல அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா மாணவர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நீங்க மகர ராசியில பிறந்த மாணவர்களா இருக்கீங்க அப்படின்னா இந்த பிப்ரவரி மாதம் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு யோகமான காலகட்டமாவே இருக்கும். படிப்பு சம்பந்தமா உங்களுக்கு பெரிய அளவுல நெருக்கடிகள் அப்படிங்கிறது இருக்காது. நீங்க லவ் பண்ணி படிக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இந்த மாதம் முழுக்கவே இருக்கும். முக்கியமா உங்களோட ஆசிரியர்கள் உங்களை தட்டி கொடுத்து உங்களுக்கு சரியான பாதையை காட்டக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாவும் இந்த பிப்ரவரி மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அதே நேரம் உத்தியோகத்துல இருக்கிற மகர ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு முழுக்க முழுக்க அதிர்ஷ்டகரமான ஒரு மாதமா இருக்க போகுது. அதுலயும் முக்கியமா இந்த மாசத்துல குரு பகவான் உங்க ராசிக்கு 5வது வீடான ரிஷப ராசியில வக்ர நிவர்த்தி அடைஞ்சு நேர்கதியில பயணம் பண்ண போறார் அப்படிங்கிற காரணத்தால நீங்க வேலை மாற்றத்துக்காக காத்திருக்கீங்க அப்படின்னா இந்த மாதத்துல அற்புதமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயமா கிடைக்கும். பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வுக்காக காத்திருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கும் இந்த பிப்ரவரி மாதம் யோகமான ஒரு காலமாவே இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அதே சமயம் என்னதான் உங்களுக்கு மேல் அதிகாரிகள் ஆதரவா நடந்துகிட்டாலும், மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு ஆதரவா இருந்தாலும், சக பணியாளர்கள் உங்களை எதிரியா பார்க்கக்கூடிய ஒரு மாதமாவே இந்த பிப்ரவரி மாதம் இருக்க போகுது. ஒரு சில மகர ராசி அன்பர்கள் சக பணியாளர்கள் கூட போட்டி பொறாமைகளை சந்திக்கிறதுக்கும், திடீர் சண்டை சச்சரவுகளை சந்திக்கிறதுக்கும் கூட இந்த பிப்ரவரி மாதத்துல அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. இதனால வேலை செய்யற இடங்கள்ல உங்க கூட வேலை பார்க்கறவங்க கிட்ட ரொம்ப எச்சரிக்கையாவும் ஜாக்கிரதையாவும் இருந்துக்கோங்க. எந்த ஒரு சூழல்லையும் உங்களோட எதிர்கால திட்டங்களை பத்தியோ ரகசியங்களை பத்தியோ கூட வேலை பார்க்கறவங்க கிட்ட பகிர்ந்துக்காதீங்க அப்படின்னு சொல்லுவேன். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா இந்த பிப்ரவரி மாதம் ஒரு சில மகர ராசி அன்பர்களுக்கு யோகமான காலகட்டமா இருக்க போகுது. இன்னும் ஒரு சில மகர ராசி அன்பர்களுக்கு ரொம்பவே நெருக்கடியான கவலைகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம்.